அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இந்த தேசத்தில் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களை மாத்திரம் குறி வைத்து குறிப்பாக முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதை நம்ம பார்த்து வருகிறோம். எந்த தொலைக்காட்சிகளை தொடர்ந்து பார்த்தாலும், எந்த செய்தித்தாள்களை திறந்தாலும், அந்த செய்தித்தாள்களிலே பெரும்பாலான இடங்களிலே முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாட்டில், பல்வேறு இனத்தவர்கள் உள்ள நாட்டில், பல்வேறு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தீவிரவாத செயல்களை எல்லாம் மறைத்துவிட்டு முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒன்று என்று செய்கிறார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாம் ஆதரிக்கவும் இல்லை. அதை போராட்டமாகப்படுத்தி கடுமையாக மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். அப்ப இந்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நிலையை நாம கருத்தில் கொண்டு இந்த சமுதாயத்தில் எங்களுடைய பங்களிப்பு என்ன, இந்த சமுதாயத்தில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு எங்களுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டது, நாங்கள் என்னென்ன காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறோம், தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர்களா, குர்ஆன் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய மார்க்கமா என்று பல்வேறு விஷயங்களை நம்ம விளக்குவதற்காகத்தான் இந்த மனித சங்கிலியை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, அது யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, தீவிரவாத செயல்ல அது ஜாதி பெற்று தந்திருக்கீங்க. அதை நீங்க கவனத்தை எடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லி காட்டுகிறேன். 1900 சரி, பெண்களும் சரி தீவிரவாதி என்ற விஷயத்தை மக்கள் மத்தியில் பரப்புனீங்க. எந்த அளவுக்கு பரப்புனீங்க? அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு 5 or 6 seconds நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தோட உண்மை நோக்கம் இல்லை.